திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தீபாக்கா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து தீபாக்கான்னு சொல்லும் போது ஒரு கதாபாத்திரம், ஒரு சராசரியான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவாக, அக்காவாக, ஒரு பணி செய்யக்கூடிய பெண்ணாக, இல்லை வந்து ஒரு கடையில் வேலை செய்யணும், இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இல்லையா, ஒரு அம்மா கேரக்டர் இல்லையா, ஒரு டாக்டர் கேரக்டர், இப்படிலாம் பண்ணும்போது இதுதான் தீபாக்கா அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் பன்முக திறமைகள், தமிழ் மேல் ஆர்வம் கொண்டதுனால எப்படி பேச்சாற்றல், அதான் சொன்னேன். இன்றைக்கி வந்து நீங்கள் இன்னொருத்தர் எழுதுனதோ பேசுனதோ அதுவே பெரிய திறமை. அதாவது ஒருத்தர் பேசினதை கேட்டு எழுதி வச்சு திருப்பி அதை அப்படியே சொல்கிறதுங்கிறதே பெரிய திறமை. அந்த திறமை மட்டும் அல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிக்காக படித்ததே ஒரு நாட்டியம் ஆடுறது, பரதநாட்டியம் ஆடுறது. ஸோ பரதநாட்டியம் ஆடுறதும் நிறைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறதும், அதே சமயத்தில் சினிமாவில் நடிக்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஆனால் என்னென்னா இவ்வளவு இந்த தீபாக்கா அப்படிங்கும்போது தீபாக்கா பற்றி வெளில சொல்லும்போது அந்த அக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறதும், சில பேர் சொல்கிறாங்க அந்த அக்கா ரொம்ப வெகுளியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை நான் இன்றைக்கி நேரில் பார்க்குறேன். அந்த வெகுளித்தனத்தையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதையும் பார்க்குறேன். இந்த வெகுளித்தனத்தினால வந்து நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை இந்த வெகுளித்தனம் தான் என்னை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்குன்னு உணர்வீங்களா? வெகுளித்தனத்தை வந்து வெகுளித்தனமாக இருந்தேன். எப்போனா நான் பள்ளிக்கூடம் காலேஜெல்லாம் முடிக்கும் போதெல்லாம், ஏன்னா என் கூட படித்தவங்களுக்கு தெரியும், எழுதுறவங்க 1000 பேர் எழுதலாம். என்னோட பேச்சு இப்போ இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் என்னைய நிறைய மாற்றிட்டார். ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நானாகவே இல்லை இப்போ. அப்போது வந்து எதுவுமே தெரியாமல் வாழ்க்கையில் வந்து எனக்கு கவலைன்னா அந்த சோறு கிடைக்காதான் எனக்கு பெரிய கவலையாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய உள்ள தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம வந்து சுமக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று, இப்போ நம்ம யாராவது நம்மகிட்ட பழகும்போது முந்தியெல்லாம் வந்து எதாவதுன்னா நான் அப்படியே நம்புவேன். இப்போ வந்து அப்படி நம்ப முடியல நம்மளால். அப்போ வந்து நானே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்வேன், அதாவது அவருக்கு இன்னும் என்னை மாற்றாதீங்க மாமா, ஏன்னா ஆமையாக இருந்தால் தான் அழகு, முயலாக இருந்தால் தான் அழகு. நீங்கள் ஒரு ஆமையை போய் முயலாக மாற்றணும்னு கம்பை வச்சு டப்புக்குன்னு குத்துறீங்க, அது வந்து எங்கெங்கேயோ வேற ஒரு பாதைக்கு போயிடும், எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொல்கிறேன். அது இனிமேல் அவர் இதை பேட்டியை பார்த்தாருன்னா இதோடவாது என்னைய மாத்துற அந்த குடத்தை அவர் நிறுத்திடலாம். உன்னை மாத்துறதுன்னா எப்படின்னா, இப்ப நீ வெகுளியா இருக்கிறதும் நீ ஆமையா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இல்ல பிரச்சனை நீ ஆமையா இருக்கிறது கிடையாது. ஆனா நீ ஆமையா இருந்து உன் வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரையும் ஆமையா ஆக்கிறதுங்கிறதா அது கரெக்ட் தான் இல்லையா? அதனால உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, நீ வெகுளியா இருக்கலாமா, அதுக்காக என் காசு நான் வச்ச மளிகை கடையை நீ என்ன நட்டமாக்கிட்டியாமா ஆமா மாதிரி அப்படின்னா. இந்த வெகுளி அப்படிங்கிறது நம்ம ஒரு வாலிப பருவத்துல இருக்கும்போது அது வந்து கரெக்டா இருக்கும். ஆனா ஒரு திருமண வாழ்க்கை இல்லறத்துல வாழ்ற பெண்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன்னா. சரி, இல்லறத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உன்னுடைய அறிவுரைனா என்ன அறிவுரைக்கா? அறிவுரை இல்ல, யாருக்கும் சொல்ல மாட்டேன். அறிவுரை இல்ல, ஒரு அனுபவம். இப்போ அனுபவம்னா நான் என்னோட அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து வெகுளித்தனமா இருந்ததுனால நிறைய ஆரம்பத்துல நான் இழந்துட்டேன். நீ தம்ப்நெயில் வைக்கிறதுக்காகவே சொல்ற. இப்ப கரெக்டா உடனே எங்க ஆளுங்க எடிட் பண்ணும்போது நான் வெகுளியா இருக்கிறதுனால இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுதான். அதை வைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வெகுளித்தனம் எப்போ ரசிக்கப்படும் அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கே சொல்றேன், புத்திசாலியா தான் நம்ம இருக்கணும். எப்போ ரசிக்கப்படும்னா, நம்மளை சுற்றி ஒரு ஃபேமிலி, அதாவது நம்ம அம்மா அப்பா நம்ம பாதுகாப்புக்குள்ளே இருக்கும் பொழுது அம்மா அப்பாவை ரசிப்பாங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்க அவள் எவ்வளோ வெகுளியாக இருக்கா அப்படின்னு ரசிப்பாங்க. நம்ம நண்பர்கள் ரசிப்பாங்க. நம்மளை நேசிக்கிற ஒரு உயிர் ரசிக்கும். ஆனால் அதே நேசிக்கிற உயிர் நம்ம அங்கே போய் அது கூட வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த வெகுளித்தனம் வந்து கூமுட்டைன்னு ஒரு பேராக அகப்படுத்தப்படும். அதனால நீ கூமுட்டையே இருந்தேன்னு வச்சுக்கையே, உன்னுடைய பேச்சுகள் அதுக்கு நியாயமாக இருந்தால் கூட எங்கேயுமே எடுபடாது. ஒரு வீடுனா நம்ம சமையல் பண்ணி நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம சமைச்சு போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சமைச்சு போட்டாதான் பிள்ளைகளே நம்ம பேச்சை கேட்குதுயா. இல்லைன்னா எல்லாரும் அந்த வீட்டில் நம்ம ஒரு பொம்மை குட்டி மாதிரி ஷோகேஸ்ல ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க, அந்த பொம்மைட்ட யாராவது ஏதாவது ஒரு ஐடியா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதே தான் நிலைமை வந்துடும். அதனால பெண் பிள்ளைகள்னா எப்படி நம்ம புத்தகத்தையும் பிடிக்கிறோமோ அது மாதிரி கரண்டியும் பிடிச்சி வீட்டில் வேலை செய்யணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பொம்மை குட்டியாக ஆயிடுவோம். அதனால வெகுளித்தனம்ன்றது கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் தான் ரசிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த வெகுளித்தனத்தை நேசிச்சு உங்களை கட்டிக்கிட்ட உயிரே சரியான கூமுட்டையை கட்டிக்கிட்டே தலையில அடிச்சுக்கணும். அதனால அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. என்னைய கேட்டா பெண் பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது.
எல்லாம் ஒரு ஃபேமிலியா அதை கட்டி காப்பாத்துற அளவுக்கு அறிவோட இருக்கணும், பொழைச்சிக்கிடணும்னு நினைக்கிறேன். அருமையான விஷயம். அதாவது என்னன்னா புத்தக அறிவு மட்டுமே போராது, அதே சமயத்துல பெண் பிள்ளைகள் வந்து வீட்டையும் கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அப்படி அந்த பொறுப்புல இருக்கும்போது தான் அவங்கள வீட்டுல இருக்கவங்களும் மதிக்கிறாங்க, அவங்கள்ட்டயும் நிறைய ஐடியா கேட்கறாங்க இல்லையா? சிறப்பான ஒரு விஷயம். கேட்பாங்க. ஓகே, எதையாவது வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ரொம்ப இதுவரைக்கும் கடந்து வந்த வாழ்க்கையில இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டேக்கா. அதாவது ஆமையாக தான் இருக்கணும், முயலாக தான் இருக்கணும், ஆமையை முயலாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது பிறப்பால் ஒருத்தர் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தான். இத்தனை வயசுக்கு மேலே வந்து அதாவது 5 விளையாது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 5 வயசில் நம்மளால் வந்து அதை மாற்றிக்க முடியல அப்படின்னா 50 வயசு வரைக்கும் அது பெருசாக மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ மாற்ற முடியாது. நான் என்ன சொன்னேன், ஆனால் ஒன்று நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீ சொன்னேன். அதாவது என்னன்னா, நானா இல்லை. ஆமாம், அது உண்மைதான். நானா இல்லை. முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப யதார்த்தமாக இருந்தேன். நம்ம போயிட்டு இருக்கிற அந்த ஆனஸ்டான ஒரு வாழ்க்கையில் நான் நேராக போயிட்டே இருந்து எனக்கு என்னமோ இப்போ ரொம்ப பாதைகள்லாம் எனக்கு அப்படி தோணுது. இப்போ எப்படி அந்த பாதைகள் மாறுதுன்னா, இப்போது திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது முன்னாடிலாம் போவான் நடிப்போம், காசை எப்போ கொடுப்பீங்கன்னு வருவான். இப்போல்லாம் வந்து அவங்கள்ட்ட அந்த காசை எப்படி வாங்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாது. எல்லாமே போல அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சில விஷயங்கள் இன்னுமா போனவர் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஸோ அது வந்து ஒரு சிக்கலாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் அதாவது நீ குறிப்பாக சொல்ல வர்றது எப்படின்னா, இப்படி புரிஞ்சுக்கலாமா, ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதையே வாழ்க்கையாக கொள்றதுங்கிறது எனக்கு பிடிக்கல. கரெக்டா? அறிவுபூர்வமா கேட்டா இல்ல, பாலிடிக்ஸ்னா அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்க இதைத்தான் பேசுவாங்க, அவங்க இதை பேசும்போது நம்ம இதை பேசணும், இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை கொண்டு போறதே எனக்கு பிடிக்கல. நம்ம யதார்த்தமா பேசணும், அது இல்லையா? அப்படிதான் இருந்தது. தீபாக்காங்கிறது அப்படிதான் இருந்தது. மனசுல பட்டதை சொல்லுவேன், சந்தோஷமா இருப்பேன், கொஞ்சம் யோசிக்கிறேன். அதான் அது வந்து ஒரு கஷ்டம். யோசிக்கிறது மட்டும் இல்ல, நிறையவே எனக்குள்ள சேஞ்ச் இருக்கு. நானே இடையிலே எனக்கே என்னைய பிடிக்காம போயிட்டு. ஆனா ஒண்ணு நான் சொல்லணும்னா, இன்னொன்னு சொல்றேன், என் சின்ன வயசு வாழ்க்கையை விட நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை வந்து நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். தீபாயை எங்க வீட்டுக்காரர் மாத்திருப்பாரு, ஆனா சந்தோஷம் முழுசா நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு சுத்தி ஒரே சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன். உங்க வீட்டுக்கார்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு? எங்க வீட்டுக்கார்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா எல்லாமே. ஏன்னா வந்து நான் அவரு நிறைய இடத்துல ஆட்களை பார்த்துட்டேன். அங்கே நம்ம நிறைய இடத்துல நம்ம பழகுறோம், பேசுகிறோம், பார்த்துருக்கோம். ஆனால் இவர் வந்து படிப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே மெத்த ஞானி யாருன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் தான் நான் சொல்வேன். சிறப்பு. ஆமாம், அது இப்போ சொல்லுவாங்களே, பாரதி வந்து நீங்கள் புதுமை பெண் கொண்டு வந்தாருன்னு. எனக்கு என் வீட்டுக்காரர் வந்து பாரதி தான். அதனால ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன்னா, இதை விட அவரை பத்தி விளக்கம் சொல்ல வேண்டாம். சிறப்பு. பசங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க? பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா என்கிட்ட இருப்பானுங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ வந்து கல்லூரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு 2வது பையன் வந்து 10th. ஸோ பசங்க வந்து அவங்களுடைய பார்வையில் அம்மா அப்படிங்கிறத தாண்டி வந்து மா எப்போ பாரு நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லை அந்த கதாபாத்திரம் தான் அம்மா, இல்லை வீட்டில் இருக்கும்போது அம்மா வேற அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்லை, எப்போவுமே வீட்லேயும் நான் ஜாலியாக என் பிள்ளைகள்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு தான் கிடப்பேன். அதனால வந்து அவனுக்கு வித்தியாசமாக தெரில. என்னன்னா, என் மூத்த பையனை வந்து அவன் நினைக்கிறான் நம்ம வந்து பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு நினைப்பான். அதான் சொல்லுவேன், இலே அம்மா வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் தானே, இந்த எல்லத்தெல்லாம் முதல்ல தூக்கி போடு அப்படிமே. அவன்கிட்ட மட்டும் அவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பான், என்ன தேவையோ அது மட்டும் தான் பேசுவான். சின்ன பையன் வந்து எனக்கு வந்து ரொம்ப காமெடி பண்ணிட்டு நீ எப்போ கிண்டல் பண்ணிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அதாவது சின்ன வயசுல நம்ம ஏங்கின ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னை யாராவது கிண்டல் பண்ணும் கேலி பண்ணும், ரொம்ப ஆசை. கேலினா ஜாலியான கிண்டல், எப்போ நம்ம சந்தோஷமா என்னை கெட்டி பிடிச்சிக்கிட்டே கிடப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எனக்கு அவனை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அப்படி பசங்கள்லாம் வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, அம்மா படத்தில் நிற்கிது, அம்மா எனக்கு அந்த ஹீரோ ரொம்ப பிடிக்குமா, அவரோட எப்பமா நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? அவங்க ஏதாவது கேட்டிருக்காங்களா? எனக்கு தான் ஆசை இருக்கு, அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு தான் வந்து ரஜினிகாந்த் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க வீட்டில் எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு தடவை ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் நடிக்க முடியாம போயிட்டு. அதனால நான் எதிர்பார்க்கிறேன், ஒரு சின்ன கேரக்டர்னாலும் அவங்கள அப்படி சூப்பர் ஸ்டாரோட நடிப்பது தான் என்னுடைய ஆசை. நடிக்கணும்னு ஆசை இருக்கு.
சரி, வேற எதுவும் பெருசா இல்ல. வேற நிறைய எல்லா நடிகர்களோடயும் எல்லாரும் நடிக்கணும், அதாவது ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா. ஆசை இருக்கும். அதே மாதிரி நடிச்சுட்டேன். இப்ப விஜய் சேதுபதி சாரோட நடிச்சதே எனக்கு பெரிய விஷயம் தானே. அதுவும் எத்தனை நாள் நடிச்சிருக்கோம், ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருக்கோம். நல்ல மனசு விட்டு பேசுற ஒரு கலைஞர். அவர் எப்படி விஜய் சேதுபதி சார்? ஐயா, என்னைய வார்த்தையால சொல்றது, நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எல்லாரும் மேன்மக்கள் இருக்கிறாங்கன்னா சும்மா அவங்க ஆகிறது இல்லை, அவங்களுடைய குணாதிசயமும் சேர்ந்துதான். இப்போ ஒருத்தரை நடிகனா பிடிக்கிறத தாண்டி அவங்களுடைய குணாதிசயமும் அவன் சேர்ந்து பிடிக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வளர்ந்துட்டு போறாங்க. சரி, அடுத்த படம் அவருக்கு கொடுப்போம், அடுத்த படம் அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு காரணமும் இது ஒரு காரணமா இருக்கலாம். இவங்களா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் தம்பியா இருக்கட்டும், சூர்யா தம்பியா இருக்கட்டும், இவங்க கார்த்தி தம்பியா இருக்கட்டும், எல்லாருமே நான் நடிச்ச எல்லாருமே, நான் யாருமே குறை சொல்ல. இனிமே நடிக்க போறவங்களும் நான், ஏன்னா எல்லாருமே அதற்கு தகுதியானவர்கள். அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். என்ன ஒவ்வொருத்தையும் ஒன்னொன்னு கத்துக்கலாம். இவங்ககிட்ட இருந்து இதை கத்துக்கணும், இவங்ககிட்ட இருந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட இருந்து அன்பு கத்துக்கிட்டேன். சிவகார்த்திகேயன் தம்பி வந்து ரொம்ப பாசம். அவர் வாயை விட்டு சொல்லிட்டாரு, எனக்கு வந்து தீபாக்காவை தான் பிடிக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு சாதாரண வார்த்தையா இருக்கலாம், எனக்கு வந்து கெரியர்ல எனக்கு அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப கொண்டு போச்சு. அது பேமெண்ட் எல்லாமே அது வந்து அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ விஜய் சேதுபதி தம்பிக்கு ரொம்ப நன்றி கடன், எல்லாருக்குமே 2D நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் மொத்தத்துல. ஏன்னா அந்த படம் இல்லைன்னா எனக்கு லைஃப் இல்லை இல்லையா, கடைக்குட்டி சிங்கம் தான். அது மாதிரி இப்போ மறுபடியும் பாண்டியராஜ் சாரே கூப்பிட்டு இன்னொரு படம் கொடுத்துருக்காப்புல, அது அந்த தலைவன் தலைவி, அது நல்ல வெற்றி படமா அமையணும். ஸோ வாழ்க்கையில் வந்து எத்தனையோ நபர்களை சந்திக்கலாம். ஆனால் நான் வந்து இது வரைக்கும் திரைத்துறையில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். உங்களை பார்க்கும்போது என்னென்னா, சில பேர் மட்டும்தான் நேச்சுரலாக என்ன கேரக்டர் இருக்குமோ அதுவே சினிமாலையும் பிரதிபலிக்கும். அந்த வகையில் எனக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நேச்சுரலாக எப்படி எங்கிட்ட வந்து ஒரு அன்போடு சாதாரணமாக யதார்த்தமாக பழகிறாரோ அதே கதாபாத்திரம் சினிமாலையும் இருக்கும். சினிமாலையும் அப்படி தான் பேசுவார், அப்படி தான் இருக்கும். என்ன கதாபாத்திரம்னா, அது விஜய் சேதுபதி போலீஸாக இருந்தால், விஜய் சேதுபதி வந்து ஒரு கணவனாக இருந்தால், விஜய் சேதுபதி ஒரு மாணவனாக இருந்தால், அப்படி தான் இருக்குமே தவிர அதில் பெரிய மாறுதல் நான் பார்க்க மாட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் அம்மா கேரக்டரில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு சிங்க். நடிக்கும்போது நான் கொஞ்சம் நேரம் சில நேரம் எக்ஸ்ட்ரா ஏதாவது டைலாக் போட்டுருவேன். ஒரு நாள் கூட நீங்கள் எதுக்கு நீங்கள் இதில் எப்படி எக்ஸ்ட்ராலாம் நீங்களா எதுக்கு சீன் பேப்பரில் இல்லாதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் சொன்னதே இல்லை. அதே மாதிரி நான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் சொன்னார், நானே கேட்டேன், சரி நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களை இது பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னா தம்பி அப்படின்னு. இல்லை நீங்கள் எங்கேயுமே சீனில் நான் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் பேசலை, அந்த சீனுக்கு அது தேவைன்னா மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ரொம்ப அவரை ஆச்சரியப்பட வச்சுச்சு. அதே மாதிரி இவரு கூட இது இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன், சங்கத்தமிழன்னு ஒரு படம். அப்போ அவர் வந்து எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் விஜய் சேதுபதி வாராருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, அது சங்கத்தமிழனா இன்னொரு படமா, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே வச்சு அவரை நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, வந்த உடனே டப்புன்னு, நீங்கள் தானே தீபாக்கா, நான் அவங்கள சீரியல்லே பார்த்துருக்கேன், நான் வந்து இவங்க என்ன நினச்சோம், அப்போ நான் சீரியலில் நடித்ததை முதற்கொண்டு நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் பேசுகிறீங்கன்னா, இதை வந்து அவர் அவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும்போது அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னும் சங்கத்தமிழன்னு ஒரு படம் நடிக்கும்போது நான் ஒரு ஃபோட்டோ கேட்டிருந்தப்ப அவர் வந்து லுங்கி கட்டியிருப்பாவல்ல, அதுவும் ஒரு பனியன்னு தான் போட்டிருந்தாங்க. இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் கொடுப்பேன் அப்படி கூட சொல்லலை. டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த இது வந்து நான் மறக்கவே கூடாது. அது ஒன்று அவர்கிட்ட. ஆனால் நெருங்கி ரொம்ப அந்த போலீஸ் கெட்டப் நடிக்கும்போது இந்த கண்ணாடி விதவிதமாக கண்ணாடி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இந்த போலீஸ்கார், அது இந்த பொன்ராம் சார் எடுத்தாவல்ல அந்த படம், அதில் வந்து ஒரு இடத்துல எனக்கு அவர் ஒரு மாடர்ன் கண்ணாடி கொடுத்து நீங்கள் இப்படி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அதில் நடிக்க வச்சாப்புல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நானும் அவரும் அம்மா பிள்ளையாக நடிச்சிருக்கோம். அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த படம் பூரா எப்போவுமே ஸ்நாக்ஸு பை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு பாப்பா வந்து அதில் மெயின் கேரக்டர், குட்டி பாப்பா, அதுக்கு 8 மாதம்தான். அவங்க ஸ்நாக்ஸ் பையை எடுத்துகிட்டு வரும்போது, இது குட்டி பாப்பாவுக்கு, இது இந்த சின்ன பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இதுன்னு சொல்லுவார், குழந்தைன்னு. அதே மாதிரி அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க தங்கியிருக்காங்களோ, அதில் வந்து இந்த வித்தியாசமாக ஏதோ இந்த ஒரு கேக்கா அதெல்லாம் வந்து எனக்காகவே எடுத்துகிட்டு வருவாங்க, நான் விரும்பி சாப்பிடுவேன்ட்டு. அப்போது அதில் ரோகனையும் நான் ரொம்ப பாராட்டினேன். அவங்க கூடிய ரோகன் தம்பி இருப்பாப்புல, நான் மறக்கவே கூடாது அவங்க 2 பேர்த்துமே. உண்மையிலே அந்த டீமே, அதாவது
இந்த பசங்க இருக்காங்கல்ல அவங்க கூட ஒர்க் பண்ண பேச சொல்லட்டுமா? இல்ல அதாவது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு திரைப்படத்தை பத்தி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேச வேணாம் அப்படிங்கிறத விட இல்ல, நான் இந்த இடத்துல அந்த திரைப்படமா பார்க்கல. நான் வந்து நீங்க எப்படி பழகிருக்கீங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கூடயே வருவாங்க. ஆமா அவங்க கூட அவங்கள சார்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. அண்ணன் தான் நல்ல பாசமா தான் அவங்கள கூட நல்லா வச்சுக்கிடுறாரு. அவங்களுக்கு அந்த பேமெண்டா இருக்கட்டும் அதெல்லாம் அவர் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம் ஐயா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை. நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் யாருடைய குணமுமே நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நான் சூர்யா சாரை பார்த்துலாம் ரொம்ப ஷாக் ஆயிருக்கேன். என்னன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா என்ன அழகா பேசுறாங்க, இதுக்கு மேல என்ன பேசணும்? ஒரு நடிகர் ஒரு பெரிய போஸ்டிங்ல அது மாதிரி கார்த்தி தம்பி அப்படிதான். இன்னொன்னு அவங்க எல்லாம் வந்து ஒரு மட்டும் வாழ்ந்தா போதாது 4 பேரை படிக்க வைக்கிறாங்க பாருங்க. அதை விட ஒரு மனிதன் இவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்போ ஒருத்தன் வந்து கல்வியை தானமா இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு தான் சம்பாதிச்ச பைசாவை செலவு பண்றானோ அன்னைக்கே அவன் உயர்ந்தவனா ஆயிட்டான். நம்ம வந்து யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. சில நேரம் ஏதாவது சொல்லும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி முதலாளியா சொல்லும் போதும் இப்ப நம்ம சூர்யா சாரா ஒரு முதலாளியாவும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அது சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், தங்குற விஷயமா இருக்கட்டும், அவரு நடந்துக்கிற விஷயமா இருக்கட்டும், முதலாளியாவும் இவன் தான்டா முதலாளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிக்கு தகுதியான ஒரு ஃபேமிலி, ஒரு ஆள், மனிதர், தனிப்பட்ட வரையில சொல்லுவேன். சிறப்பு, எங்கனாலும் சொல்லுவேன். சிறப்பு. அதாவது நான் இது வரைக்கும் பார்த்ததுல வந்து எத்தனையோ நடிகர்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அதாவது இயற்கையாகவே நமக்கு என்ன குணம் இருக்கோ அதுவே நடிப்பு திறமையாகவும் இருக்கிறதும், அதே சமயத்தில் உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அந்த யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது நேர்காணலுக்காக கிடையாது, எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் தீபாக்காவட்டும் நம்ம யதார்த்தமாக பேசலாம். மனசு விட்டு பேசும்போது தான் மனிதர்களுக்கு வந்து பல வியாதிகள் குணமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கீங்க. அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கே நான் வந்து நன்றி சொல்லணும். அதாவது என்னன்னா, இந்த நேர்காணலை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சும்மா காதில் வச்சு கேட்டு போனா கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப, அதாவது என்னன்னா, எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸ்டா ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நகைச்சுவைக்காகவே எனக்கு வந்து அதுக்கே உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுடைய திரைக்குறளில் வந்து நாங்கள் இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரோம். அந்த சமயத்தில் எங்களுக்காக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஐயா, நம்ம வந்து ஒருத்தவங்க ஒன்று செஞ்சு அதை மறக்கவே கூடாது. நீங்கள் நம்ம அங்கே பட்டிமன்றம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் கூட காரில் வரவான்னு கேட்டேன். டபக்குன்னு ஏற்றி கூப்பிட்டு வந்திய. இடையில வந்து அந்த கடையிலலாம் சாப்பாடு வாங்கணும், அதெல்லாம் நீங்கள் தான் ஃபுல்லாக செலவு ஏற்றுக்கிட்டீங்க. அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அது மாதிரி நான் ஒரு தடவை எனக்கு அது என்ன அதாவது ஒரு தடவை உங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு தடவை ஒரு அந்த டிவியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், அந்த டிவி ஷோவில் வந்து அப்போ நீங்கள் பெரிய ஒரு ஆங்கர். அப்போ வந்து நான் அதில் வந்திருந்தப்ப நீங்கள் என்னை கூப்பிடுங்கன்ட்டு நான் கூப்பிடவே இல்லை. என்கிட்ட நீங்கள் கேள்விகளும் கேட்கல. அப்போ எனக்கு தெரியாது, பின்னாடி இருந்து ஒருத்தவங்க இப்படி சொல்கிறது தான் அவங்க கேட்க முடியுன்றது அப்போ உள்ள தீபாவுக்கு தெரியாது. அப்போ என்னென்னா, இவங்க பிடிச்சவங்ககிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் நிறைய பேர் வெறுத்திருக்கேன். அப்படி உங்களையும் நான் வெறுத்த காலங்கள் உண்டு. நம்ம போய் நின்று ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட பேசலையே அப்படின்னு நான் முடிச்சோட கூட நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே தம்பி அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன்ல. அவன் போய் நீங்கள் வேறக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் நான் உண்மையை சொல்லிக்கிறேன், நிறைய பேர்கிட்ட அந்த பையன் வந்து என்னை வந்து ஒரு கேள்வியும் கேட்கல, என்னை கேட்கல நான் வந்து உங்களை வந்து ரொம்ப நாள் நான் தப்பா நினைச்சிட்டு இருந்த காலம். அப்புறம் விஜய் டிவியில ஒரு ஷோல நம்ம பார்த்து மீட் பண்ண பிறகுதான் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர். நான் ஒரு நாள் சாரி கூட கேட்டேன் உங்ககிட்ட, தம்பி எனக்கு தெரியாது அது அப்போ இப்படி ஒருத்தவங்க காதல சொல்லுவாங்க, அதை தான் நம்ம கேட்க முடியும், இவங்ககிட்ட கேள்வி கேளுங்க, இவங்ககிட்ட இந்த கேள்வி கேளுங்கன்னு. அப்போ வந்து என்னை பத்தி யாரும் சொல்லலைன்றது எனக்கு தெரியாது, என்னைய மன்னிச்சுக்கங்க தம்பின்னு சொன்னேன். அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு, ஏன்னா நம்ம அதுதான் நான் சொல்றேன், யாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதியோ ஏதோ நம்மகிட்டே கிடையாது. நம்மளே சில நேரம் சூழ்நிலைகளை நம்ம இவங்க தப்பானவங்க நம்ம நினைப்போம். அவங்க மனசுக்குள்ள போய் பார்த்தாதான் அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நான் தான் நீங்க அறிவுரை சொல்லுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொல்ற அறிவுரை எனக்கு சரியா இருக்கலாம், ஆனா அவங்க விதத்துல பார்க்கும்போது தப்பா தெரியும். அவங்களுக்கு தப்பா சொல்ற அந்த அறிவுரை எனக்கு சரியா தெரியும். அதனால அது நம்ம சொல்ல யாருக்கு தேவையில்லை. நான் சொன்னேன்னா படிங்க அதை மட்டும் சொன்னேன்னா அது வந்து எல்லாரும் காமனா சொல்லுவோம். வாழ்க்கையில வந்து வாழும்போது எனக்கு ஒரு விஷயம் தப்பாப்படும், அவங்களுக்கு ஒரு விஷயம் அது சரியாப்படும். அது வந்து யாருடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா வாழ்ந்து அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க சந்தோஷமா வாழ்த்து, அவ்வளவுதான். அருமை அருமை அருமை. அதாவது இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு நேர்காணல் மாதிரியே தெரியல, ஜாலியா பேசிட்டு இருந்த மாதிரி அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே யதார்த்தமும் இதே வாழ்க்கையும் எப்பொழுதும் இதே மாதிரி நீங்க சிரிச்சுக்கிட்டே இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. வைத்து விடுகிறேன், அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நீங்க படம் பண்ணணுங்கிறது உங்கள் ஆசை மட்டுமல்ல,
இன்னையிலேருந்து அது என்னுடைய ஆசை. அதான் ஒரே ஒரு கோரிக்கை, திரைக்குறள் சேனலுக்கு நான் ஒண்ணே ஒன்று வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு தீபாக கடும் எமோஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டிய கொண்டே போட்டுரும். இனிமேல் என்னைய பேட்டி கேட்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன் தான். இப்போ வந்து நான் இப்படி சொல்லுவோம், தீபாக்கா ஆதவனிடம் சாரி கேட்டா. மக்கள் கொடுத்த அன்பால நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். உண்மையில சொல்றேன், பொருளாதாரமும் ஒருத்தவங்க சிரிக்கிறதுக்கு காரணம் ஐயா, அது இன்னைக்கு நிறைவா இருக்குன்னா அதுக்கு காரணம் மக்கள் வந்து தீபாக்கான்னு ஒரு அடையாளம் கொடுத்ததுதான். அவியலுக்கு நன்றி. தயவு செஞ்சு மக்கள் தயவால நான் சந்தோஷமா இருக்கேன். எந்த யூடியூப் சேனல்லையும் தீபாக்கா கவலையோடு இருக்கிறார், தீபாக்கா கண்ணீரோடு இருக்கிறார் நம்ம போடாதீங்க. அந்த காலம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்கள் என்னை சந்தோஷமா வச்சிருக்காங்க. நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாருமே சொல்லிக்கிறோம், தீபாக்கா ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆமா. ஸோ தொடர்ந்து திரைக்குறள் நேயர்கள் எல்லாருமே வந்து பாருங்க. தீபாக்கா பேசுனதை வந்து நிறைய நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ஒரு நபரோடு சேர்ந்து, ஒரு நல்ல மனிதரோடு சேர்ந்து ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நன்றி.